என்னடி இப்பெல்லாம் ஃபோனும் கையுமா இருக்கியா? தனியா சிரிக்கிறியா? அதை விட கேவலமா வெக்கலாம் படுறியா? லவ்வா அப்படின்னு நான் கேட்கல, ஆஃபீஸில் பேசிக்கிறாங்க. இல்லடி, நானே உன்கிட்ட சொல்லணும் தான் நினைச்சேன். என்னென்ன? நான் ஒருத்தரை லவ் பண்றேன். வாட்? எப்போ? உன் எக்ஸ் கிட்ட பேச என்ன அனுப்பிச்சில்ல, அன்னைக்குதான். வாட்? அங்க யாரடி பார்த்த? அதான் உன் எக்ஸோட ஃப்ரெண்டு, உங்க அண்ணன். நோ. ஏய், என்னடி யோசிக்கிற? அடி போடி, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? நான் லவ் பண்ணதுக்கு நீ ஏன்டி கஷ்டப்படுற? நீ லவ் பண்ணது கஷ்டப்படல, நான் லவ் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டேன். அதை பார்த்து மாதிரி லவ் பண்ற. இல்லதாயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் அவர் இல்ல. ஷிட், இந்த கருமத்தை தான் நானும் பண்ணியிருப்பேன்ல. இல்லதாயோ, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. ஹி சோ கைண்ட் அண்ட் கேர், தெரியுமா? அப்படி என்ன கருமத்தை பார்த்துடி அவனை லவ் பண்ண? உனக்கு என்ன தெரியும் அவரை பத்தி? நிறுத்து, உன்னை ரொம்ப கேர் பண்ணியிருப்பானே. காலை 8 மணி. தங்கம் சாப்பிட்டியாடி? மதியம் 3:55. அம்மு சாப்பிட்டியாடி? இரவு 10:40. பட்டு போன சாப்பிட்டியாடி? என்ன கரெக்டா சொல்றான்? ஆமாண்டி. நீ தான் என் உலகம்னு சொல்லியிருப்பானே. அம்மு உன் ஃபோட்டோ என்னப்பா? என் போட்டோ எதுக்குடா? பக்கத்து வீட்டு பையன் வேண்டுமா பார்த்து தர சொன்னா, அதான். அதுக்கு எதுக்கு என் போட்டோ? ஏன்னா நீ தாண்டி என் உலகமே. ஆமாங்காயோ. அதை விட முக்கியமா நீ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லியிருப்பானே. பேபி, உன் நம்பரை நான் என்ன சேவ் பண்ணி வச்சிருக்கேன் தெரியுமா? தெரியலம்மு. புருஷன் சேவ் பண்ணி வச்சிருக்கேன்டா. ஆமா, நான் தான் உன் புருஷன். சரி, நீ என் நம்பர் என்னன்னு சேவ் பண்ணி வச்சிருக்க? நீயே கண்டுபிடி பாப்போம். கொண்டாட்டி தானே? இல்ல, இல்லையா? வேற என்ன சேவ் பண்ணி வச்சிருக்க? அம்மா டூன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்டா? ஏன்னா நீ எனக்கு இன்னொரு அம்மா மாதிரிடி. இதெல்லாம் நீ எப்படி கரெக்டா சொல்ற? லவ் பண்ற புதுசுல எல்லா ஆம்பளைங்களும் சொல்ற போய் இதாண்டி. யாழ் ஒன்றும் அப்படி கிடையாது. அப்பனா ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துருவோமா? என்ன டெஸ்ட்? பிளட் டெஸ்ட். கேட்குற ஒரு கேள்வி, அவன் உன்னை ட்ரூவா லவ் பண்றானா இல்லையான்னு ஒரு டெஸ்ட் வச்சு பார்த்துருவோம். அவன் என்ன ட்ரூவா தான் லவ் பண்றான். பார்த்துருவோம். இப்போ நீ அவனுக்கு கால் பண்ற. கால் பண்ணி பேசிட்டே இருக்கும்போது எனக்கு செகண்ட் லைனில் ஒரு கால் வருது, நான் பேசிட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹோல்டில் போடுறேன். ஒருவேளை நீ வர வரைக்கும் வெயிட் பண்ணான்னு வச்சுக்கோ. நீ அவனுக்காக வெயிட் பண்ணு. ஈவன் என் தலைமையில கூட உங்களுக்கு நடக்கலாம். அப்படி ஒருவேளை அவன் வெயிட் பண்ணலன்னு வச்சுக்கோ, இதோட அவனை கட் பண்ணுறேன். சரி, நீ சொல்ற மாதிரி அவனுக்கு கால் பண்றேன். ஒருவேளை அவன் என் காலை கட் பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தானா? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். இவ்வளோ யார்கிட்ட பேசிட்டு இருந்த அப்படின்னு அவன் கேட்பான். நம்ம கிளாஸ் ராஜேஷ் கிட்ட தான் நான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு நீ சொன்னா சொல்லிப்பாரு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? என்னோட கிளாஸ்மேட் ராஜேஷ் கிட்டடா. யார் அந்த ராஜேஷ்? அதான் சொன்ன, நீ என்னோட கிளாஸ்மேட் ராஜேஷ். அவையே உனக்கு கால் பண்ணா? சும்மாதான். அவையே உன்கிட்ட பேசுறா? சும்மா பேசு. சும்மா ஏன் பேசுற? அவங்ககிட்ட ஏன் பேசுற? ஏன் பேசுற? எதனால பேசுற? எதுக்காக பேசுற? சொல்லு 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 சொல்லு. ஏய் தாயு, 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 அவன் லைன்ல தான் இருக்கான். சொல்லிப்பாரு. யார்கிட்ட பேசுனீங்க? என் கிளாஸ்மேட் ராஜேஷ். ஏய் சூப்பர், ஒன்னும் கிளாஸ்மேட் கூடலாம் டச்ல இருக்கியா? எனக்கும் தான் இருக்கானுங்களே. இன்னைக்கு கால் பண்ணா 5 நாளுக்கு அப்புறம் தான் திரும்ப கால் பண்ணுவானுங்க. சரி, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணியிருப்பாங்க. நீ பேசிட்டு ஃப்ரீ ஆகிட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணு, நானே கால் பண்ணுறேன். சரியா? பாய், லவ் யூ. பட்டு போனேன். லவ் யூ டூ. சீக்கிரமே பிரேக்கப் ஆயிடுடி. இப்போ நீ என்ன பண்ற? ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுற. நான் தான் போஸ்ட் போட மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல. அதனால தான் சொல்கிறேன், நீ போடு. போட்ட அடுத்த நிமிஷமே அவனை கால் பண்ணுவான். எப்படி சொல்ற? ஏன்னா அதாண்டி எனக்கு அவன் பண்ணான். என்ன? நீ போடுறி, அவன் பண்ணுவான். போட்டேன்டி. வெயிட் பண்ணு. என்ன இவன் சொல்ற மாதிரி கால் பண்றான்? என்ன இன்ஸ்டாகிராமில் புதுசாக போஸ்ட்லாம் போட்டிருக்கேன்? சும்மா தோணுச்சின்னு போட்டேன்.
தோணுச்சுன்னு போட்டியா இல்லை அவன் தூண்டினான்னு போட்டியா? ஏய் என்ன இவ்வளோ கேவலமா பேசுற? சீயா, இவங்க போஸ்ட் போடுவாங்களா? அவன் ஃபர்ஸ்ட் லைக் ஃபர்ஸ்ட் கமெண்ட் போடுவானா? இதை நாங்கள் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? அவனா? எவன்? அதான் உன் ஃப்ரெண்டு ராஜேஷ். அப்ப என்ன என்ன நீ சந்தேகப்படுறியா? சந்தேகம் பல்லடி, நீ என்னை எப்ப சந்தேகப்படுறேன்னு கேட்டியோ அப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டேன். ஏன் போட்டேன், எதுக்கு போட்டேன், சொல்லு 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 சொல்லு. ஆ ஏய் ஏய் ஆ சொல்லு. நமக்கு மட்டும்தான் இப்படி நடக்கணும். போட்டு பாரு. போட்டேன். நேரம் அடிச்சிருக்கணுமே. அடிச்சிட்டான்ல. பேசு பேசு. ஹலோ. என்ன புதுசா இன்ஸ்டாவில் போஸ்ட்லாம்? சும்மா தோணுச்சுன்னு போட்டேன். இல்லை நீ அப்படி போட்டுக்கூடாது. சொன்னல கட் பண்ணு. இப்போ கட் பண்ணு. இல்லை செல்லம், நீ அப்படி போட்டுருக்கூடாது. ஒரு நல்ல ஃபில்டராக போட்டு அந்த 4 இன்ச்சஸை நல்லா கிராப் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற நல்ல பாட்டாக போட்டு போஸ்ட் போட்டால் நல்லா ரீச் ஆகும். நெக்ஸ்ட் டைம் எப்படி ட்ரை பண்ணு. ஏன் அதுல சரி சொல்லும். இங்க சில பேருக்கு பத்திட்டு போகுது. நான் அப்ப பேசுறேன். எனக்கு ஒன்றா இருந்தானே. இது வரைக்கும் நடந்த டெஸ்ட்லாம் சும்மா ஒப்பு வச்சப்பான் தான். இதுக்கப்புறம் நடக்க போகிற டெஸ்ட்டில் தான் அவனை எவ்வளோ உண்மையாக லவ் பண்ணுறான்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதனால நீ என்ன பண்ணுற, அவனுக்கு கால் பண்ணி என்னடி இப்போ அவனுக்கு கால் பண்ணி எனக்கு வேற ஒருத்தவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்கன்னு சொல்லணுமா? இந்த ஐடியா நல்லா இருக்கே, அப்படியே சொல்கிறேன். ஏய் நான் சும்மா சொன்னேன்டி. நான் சீரியஸாக தான் மகா சொல்கிறேன், நீ கால் பண்ணு. ஹலோ மாமா, சொல்கிறாங்கம்மா. இன்னைக்கு எனக்கு ஒருத்தன் ப்ரப்போஸ் பண்ணா. நீ என்ன சொன்ன? நான் உண்மையே சொல்லாம வந்துட்டேன். அவன் கட் பண்ணிட்டான். கட் பண்ணிட்டானா? கனவா? கனவுல கட் பண்ணிட்டானா? எனக்கு தெரியும், இந்த பசங்களே இப்படி தான். ஸ்டார்டிங்கில் நல்லா பேசி பேசி மயக்குவாங்க. நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏதோ அவனோட சுய உனக்கு ஸ்டார்டிங்கே தெரிஞ்சதுனால நீ தப்பிச்ச. அதனால என்ன பண்ணுற, கால் பண்ணி இப்போயே பிரேக்கப் பண்ணுறேன். மிஷன் கம்ப்ளீட்டட். வெளியே அவன் பைக் சவுண்ட் மாதிரியே கேட்குது. இந்த டைமில் யார் நடித்தாலும் உன் ஆளோட வண்டி சவுண்ட் மாதிரி தாண்டி கேட்கும். ஏன் இப்போ அவன் கூப்பிட்ற மாதிரி கூட தான் இருக்கும். மகா, என்ன நடக்கும்னு கேட்குது. மகா, சாரி மகா, ஃபோனை டக்குன்னு கட் பண்ணுறது. இதை நான் நேரில் சொன்னாலும் நல்லாயிருக்கும். அந்த உனக்கும் எமோஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். அவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது நீ எதுவுமே சொல்லாமல் வந்தது அவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்த மாதிரி ஆகிடும். அவன் திரும்ப திரும்ப வருவான். சரி அதெல்லாம் விடு. அவன் திரும்ப வந்தால் நான் ஒருத்தர் லவ் பண்ணுறேன்னு சொல்லு. இங்கே எந்த பசங்களும் ஒரு பொண்ணு கமிட்டட்னு தெரிஞ்சால் திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டானுங்க. அவன் ஒன்று பார்த்தும் ப்ரப்போஸ் பண்ணாமல் போனாலும் அதிசயம். பாய். கியூட்ல. ஏன் அது இல்லை? ஹோய், உன்னால் என்னை மறக்க முடியாதுன்னு தெரியும். மீட் பண்ணுவோமா?